ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க மைசூர் போண்டா தான் செய்ய போறோங்க. ரெஸ்டாரண்ட்ல டீ கடையில மட்டும் கிடைக்கிற இந்த மெது போண்டா இல்லைன்னா மைசூர் போண்டா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. அது ஒரு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. தண்ணி நல்லா வடிச்சிடுங்க. வடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க. இது மாதிரி நான் மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டாங்க. நல்லா திக்கா அரைச்சிருங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சு அரைச்சி இது மாதிரி திக்கா மாவு எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்புக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி, வெங்காயம் இதுக்கு கம்மியாக போடணுங்க. வெங்காயம் போடாமல் தான் செய்வாங்க. நம்ம பசங்க சாப்பிட்றாங்களேன்னு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்காங்க. அப்புறம் பச்சை மிளகா பொடியை கட் பண்ண பச்சை மிளகாங்க. மெது வடைக்குன்னா நம்ம தாராளமாக வெங்காயம் போடலாங்க. இந்த மெது போண்டாக்கு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் பொண்ணுங்கள்லாம் போடாமல் தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம பல்லாக வெட்டி வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கோங்க. இந்த தேங்காய் தான் இந்த மெது போண்டாக்கே ஹைலைட்டுங்க. தேங்காய் நிறைய போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அது வாயில் நமக்கு வடை சாப்பிட்றப்போ அப்படியே தென்பட்டா. அப்புறம் பொடியாக இடித்த மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. முழு மிளகா போடுறதுக்கு இப்படி இடித்து போட்டுக்கிட்டோம்னா பசங்க அதை பிரித்து எடுக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. மிளகு எப்போவுமே ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தம் செய்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் பெருங்காயம், அப்புறம் ஓமம், மிளகு எல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கையில் அடிச்சு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணிங்க சாஃப்ட் ஆக்கிக்கணுங்க. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு போண்டா சாஃப்டாக வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. சூடானதில் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இது அப்படியே உருண்டையாக அப்படியே உருட்டிங்க போட்டுட்டோம்னா நம்மளோட மெது போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதுக்கு கொஞ்சம் ஹையில் கொஞ்சம் லோவில் அப்படி மாற்றி தீயை குறைச்சியும் அதிகம் பண்ணி பொறுமையாக சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ கொஞ்சம் நான் பெரிய சைஸாக போட்டிருக்கேங்க. அடுத்த சைஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டேங்க. எண்ணெயில் போட்ட உடனே இது ரொம்ப டபுள் மடங்காக பெருசாகுங்க. நம்ம பேக்கிங் சோடாவோ எதுவுமே அரிசி மாவோ எதுவுமே போடலைங்க. ஆனால் எவ்வளோ கிறிஸ்பாக வரும் பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்றதுல கண்டிப்பாக பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா ஏதோ ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி அவங்க அரிசி மாவுலாம் போட்டு கலந்து செய்வாங்க. ஆனால் நம்ம வெறும் உளுந்தல் மாவில் மட்டுமே இவ்வளோ ப்ளஃபியாக சூப்பராக செஞ்சுருக்கோங்க. அவங்க மைதாவும் சேர்த்துடுவாங்க. அதெல்லாம் நம்ம வயிற்றுக்கு உபாதை தானங்க உண்டு பண்ணோம். அதனால் இது மாதிரி பசங்க இப்போ சம்மர் வெக்கேஷனில் வீட்டில் இருக்கிறப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானதாக உளுந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதை இப்போ நிறைய எல்லா ஏரியாலையும் எவ்வளோ வெயில் அடிச்சதோ அந்த அளவுக்கு நமக்கு மழை பெய்யுதுங்க. மழைக்கு இந்த மாதிரி சூடாக மெது போண்டாவும் தேங்காய் சட்னியும் ஒரு கப்பு காஃபியோ டீயோ நாங்கள் இன்றைக்கி டீயோடு சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே சென்னையிலையும் நல்ல மழைங்க. விட்டு நிறைய மழை பெய்யுதுங்க. சூடாக இது மாதிரி செஞ்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லீவ் முடியறதுக்குள்ளேயே இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சூப்பர் சாஃப்டாகவும் இருக்குங்க. அதுவும் இந்த தேங்காய் போட்டு செய்கிறதுனால அது சாப்பிட்றப்ப அந்த வாயில் தென்படும் பாருங்கள் அந்த தேங்காய். அப்போ ஒரு நல்ல மவுத் ஃபீல் கிடைக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.